நீதித்துறையின் சுதந்திர தன்மையுடைய இரண்டாவது பகுதி பார்ப்போம். நீதித்துறையோட சுதந்திர தன்மை ஓய்வுக்கு பின் தடை. இப்போ நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த கோர்ட்லயும் போய் வாதாடக்கூடாது. இரண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு அரசு அதிகாரத்திலையும் அவங்க இருக்கக்கூடாது. ஆனா சில விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ அவங்க நீதிபதியாக சிறிது காலத்திற்கு அவங்க பணியாற்றலாம். காரணம் அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில். அது போக அரசு ஏதாவது கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நிலை குழு அமைக்கும் போது அதனுடைய தலைவராக அவர்கள் என்ன பண்ணலாம், நியமனம் செய்யப்படலாம். கண்டனம் இது என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு கண்டனம் செய்யும் அதிகாரம் இருக்கு. என்ன கண்டனம்? அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ், அவங்களுடைய டைரக்ஷன் இதை யாராவது விமர்சித்தாலோ அல்லது எதிர்த்தாலோ அவங்கள கண்டனம் செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கு. காரணம் நீதித்துறையினுடைய மாண்பு, மரியாதை, கண்ணியம் ஆகியவற்றை காப்பதற்காக. சுதந்திர நியமனம் நீதித்துறையினுடைய அலுவலர்களை நிர்வாகத்தினுடைய குறுக்கீடு என்று நியமனம் செய்யும் அதிகாரத்தை அரசியலமைப்பு நீதித்துறைக்கு வழங்கியுள்ளது. நீதித்துறையில் உள்ள அலுவலர்களை நீதித்துறையே தேர்வு வைத்தோ அல்லது நேர்முக தேர்வின் மூலமாகவோ தேர்வு செய்வார்கள். எல்லைகளை குறைக்க முடியாது. இது என்ன எல்லை? அதிகார எல்லை. உயர் நீதிமன்றத்தின் அதிகார எல்லையை குறைக்க முடியாது. உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லையை நீட்டிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உரியது. ஆனா அதை குறைக்க முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் அதை குறைக்க கூடாது. நிர்வாகத்தில் இருந்து பிரித்த இது மிக முக்கியமான ஒண்ணு. அரசியலமைப்பு தெளிவாக சொல்லிட்டாங்க, நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை தனியாக இருக்கணும். நிர்வாகம் எந்த காரணம் கொண்டும் நீதித்துறையில் குறுக்கீடு செய்யக்கூடாது. இது இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பினுடைய அடிப்படை பண்பு. அப்பந்தான் நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட முடியும். இதுதான் நீதித்துறையினுடைய சுதந்திர தன்மைக்கான விஷயங்கள்.